பி குரூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் கிருஷ்ணன் சார், நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஒன்றும் இல்லை சார், இப்ப இந்த சனாதனம் சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பண்ணியிருந்தாங்க. அதுல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, அதை பத்திய உங்க கருத்துக்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். உச்ச நீதிமன்றத்துல ஒரு 4 நாள் முன்னால ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்புல இந்த வழக்கை நீங்க வாபஸ் வாங்கிக்கிங்க, இந்த குறிப்பிட்ட 32 சட்டப்பிரிவுக்குள்ள வராது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க, நீதிபதிகள் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த வழக்கு தொடுத்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, வடநாட்டுலதான் எல்லாமே, தமிழ்நாட்டுல இல்லை. அவங்க எல்லாரும் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அதாவது உதயநிதி மேல தொடுக்கப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கி கொள்கிறார்கள். உதயநிதி குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பெல்லாம் வழங்கல. ஆனா இவங்க ஆல்ரெடி உருட்ட ஆரம்பிச்சாச்சு. உதயநிதி மேல கொடுக்கப்பட்ட வழக்கு தொடுக்கப்பட்ட வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டுள்ளது, என்னது அதிர்ச்சி அப்படின்லாம் போட்டிருக்காங்க. யாரும் அதிர்ச்சி எல்லாம் அடையல, அதிர்ச்சி அவங்க தான் அடைய வேண்டியது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 32க்கு கீழே நீங்க போட முடியாது அப்படின்னுட்டு. ஆர்டிகல் 32 என்ன சொல்றது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், புரிதல் வேணும். அது என்ன, நம்ம சட்டப்பிரிவுகள் ஏகப்பட்டது இருக்கு. 370 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், 356 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு மாநில சட்டசபையை கலைப்பது. 355 உங்களுக்கு தெரியும், ஒரு மாநில சட்டசபையை சஸ்பென்ஷன்ல வைக்கிறது, சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வைக்கிறது. அதே மாதிரி ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 35ங்கிற மாதிரி ஆர்டிகல் 32 ஒண்ணு இருக்கு. அந்த 32ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன கொடுக்கறதுங்கிறத பாருங்க, ரைட்ஸ் கொடுக்கறது, அதாவது பல்வேறு உரிமைகளை கொடுக்கின்றன. அதுல ஒரு உரிமை என்ன அப்படின்னா, அநியாயம் இழைத்தவர்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுக முடியும். அதாவது ஒரு குடிமகன் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிக்காக, அதாவது சட்டப்பூர்வ தீர்வுக்காக நீதிமன்றத்தை அணுக முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு ரைட்டு தான். இந்த ரைட், அதாவது உதயநிதி ஏதோ பேசினார் அப்படிங்கிறதுனால இந்த ரைட்டு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. உண்மையை சொல்ல போனா நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, உதயநிதி பேசினது ஒரு அவதூறு மாதிரியான வழக்கு தான். அவதூறு அல்லது ஒரு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு பேச்சா தான் நான் பாக்குறேன். இப்போ நானோ நீங்களோ ஒரு சாதாரணமான நபர்கள் இதை பத்தி ஒரு சமூகத்தை பத்தியோ அல்லது ஒரு ஜாதியை பத்தியோ அல்லது ஒரு மதத்தினரை பத்தியோ இழிவாக பேசணும் அப்படின்னு சொன்னா அது மத கலவரத்தை தூண்டும் செயலாக இருக்கலாம். ஆனா தூண்டாது. நம்ம யாராவது பேசினா அது மத கலவரத்தை தூண்டாது. தனி நபர்கள் அப்படிங்கறதுனால, ஆமா, அது தனிநபர்கள் அப்படிங்கிறதுனால, நம்ம எல்லாம் முகம் தெரியாத ஆட்கள் அப்படிங்கிறதுனால. ஆனா உதயநிதி அப்படிங்கிறவர் ஒரு மினிஸ்டரா இருக்காரு. மினிஸ்டரா இருக்கும்போது அந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் ஒரு நபர் வேற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஓகே, நீங்க அப்படி வந்தீங்கன்னு சொன்னா நான் இப்படி வருவேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மட்டும் இல்ல அவருடைய புகழ், கருணாநிதியின் பேரன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மு.க. ஸ்டாலின் மகன். அப்பேற்பட்ட அடைமொழிகள் உள்ள ஒரு நபர் இது மாதிரி பேசினார்னா அது சமூகத்துல கொந்தளிப்பை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? அதுதான் இங்க கேள்வி. ஆனா இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டதுனால என்னுடைய சமய வழிபாட்டு முறையை நான் கடைபிடிக்க முடியாது, நான் மதம் மாற வேண்டும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது இந்துக்கள் இன்னைக்கு இந்துக்களாகத்தான் இருக்கிற. அவங்க பேசின பிறகும் கூட சனாதனம் இருக்கத்தான் இருக்கு. சனாதனம் என்றைக்குமே யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு வாழ்வியல் முறைதான் அது. அதை யாருமே அழிக்க முடியாது. ஆனா இதுல நம்ம ரிலிஜியஸ் நம்பிக்கைகளை சிதைக்கும் வகையாக ஏதாவது இருக்கானா, அது இருக்கு, சந்தேகமே கிடையாது. ஆனால் இதற்காக நாம் இந்துக்களாகிய நாம் நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னு கிடையாது. அதாவது நம்மளுடைய நீதிமன்றத்தை அணுகும் அந்த அடிப்படை உரிமை பறிக்கப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த மாதிரி இந்த சரத்துக்கு கீழே இந்த சரத்தை இன்வோக் பண்ணிட்டு நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்கன்ட்டு நீதிமன்றம் கேட்கறது.
அதுக்கு அவங்க சொல்றாங்க ஓகே தே ஃபவுண்ட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அவங்க பண்ணினதே தப்பு. இந்த 32 கொண்டு வந்திருக்க கூடாது. சமூகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது, சமூகத்தில் கலவரத்தை தூண்டமான பேச்சு, அவதூறுங்கிற மாதிரி பேச்சு. அதாவது இப்ப இவர் சொன்னார் இல்லையா, என்ன அதே மோடின்னா எல்லாருமே திருடங்களா இருக்காங்க அப்படின்ட்டு ராகுல் காந்தி கேட்ட மாதிரி, இது அந்த மாதிரி ஒரு அவதூறு வழக்காகத்தான் போட்டிருக்கணுமே தவிர இந்த சட்டத்தை நீங்க போட்டிருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்றாங்க, ஓகே நாங்க அதை வாபஸ் வாங்கிக்கிறோம், இதை நாங்க வேற சட்டப்பிரிவின்படி கொண்டு வரோம், அதாவது நியாயம் கேட்டுக்கிட்டு நாங்க வேற வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதயநிதியினுடைய ஆன்டி சனாதனம் பேச்சுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச மாதிரி 13 வழக்குகள் இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, ஐ திங்க் மத்திய பிரதேஷ் ஆர் ஒரிசா, இந்த மாதிரி 5 மாநிலங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டுல இல்ல, கேரளால இல்ல, 5 மாநிலங்கள்ல இருக்கு. அந்த 13 வழக்குகளையும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம நூபுர் சர்மா காட்சி பாத்தீங்களா, நூபுர் சர்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வழக்குகள் போட்டிருந்தாங்க. நூபுர் சர்மா ஒரு தப்பும் பண்ணல. அவங்க சொன்னது எல்லாமே இஸ்லாமிய மத நூல்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள சொற்கள் தான், எதையுமே அவங்க எக்ஸ்ட்ராவா போடல, சொல்லல. அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு அவருடைய உயிருக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றத்தை போயிட்டு அவங்க கேட்கறாங்க, இந்த வழக்குகள் எல்லாம் ஒருமித்து நீங்க பார்க்கணும், எல்லா நீதிமன்றத்துல இருக்கிறதெல்லாம் தொகுத்து ஒரே நீதிமன்றத்துல கொண்டு வரணும்னு அவங்க கேட்கும்போது, அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க எதுக்கு நம்மளை அப்ரோச் பண்றாங்கிறது கூட தெரியாம அந்த பரடிவாலாவும் அந்த மிஸ்ராங்கிறவரும் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க இது மாதிரி பேசிருக்க கூடாது, நீங்க இப்படி பேசினால்தான் மாதிரி நாடை கொந்தளிச்சு போச்சு, ஒரு பொறுப்பு இல்லாம பேசிருக்கிறீங்க அப்படின்ட்டு அவரையே அந்த நூபுர் சர்மாங்கிற பெண்மணியை இவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஓவர் ரியாக்ஷன் பை ஜுடிஷியரி அப்படின்னு நான் விட முடியாது சார். எல்லாரும் அப்படிதான் விடணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா என்ன மாதிரி மக்களுக்கு, என்ன மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு இது எப்படி இந்த மாதிரி ஒரு ஜட்ஜு பேச முடியுங்கிறது அன்னைக்கே நான் கொஞ்சம் கொதிப்படைந்து போயிட்டேன். அதே மாதிரிதான் உச்ச நீதிபதி உங்க ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டார் பாருங்க. ரொம்ப தவறான கேள்வி இதெல்லாம். அதாவது இப்ப இல்ல நீங்க சொன்னதை நான் இதை முடிச்சிடுறேன். அதாவது ஒரு நீதித்துறையில இருக்கிறவங்க சட்டப்படி என்ன அப்படிங்கறது மட்டும் நீங்க தீர்ப்பு கொடுத்தா பரவாயில்ல, தேவையில்லாம கமெண்ட் எல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. இதை இப்போ நூபுர் சர்மாக்கு ஏற்பட்டதுதான் உதயநிதியும் பண்ணினது. உதயநிதியுடைய வக்கீல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வழக்குகள் எல்லாம் ஒரே நீதிமன்றத்துல கொண்டு போய் வழக்காடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது, அதை தள்ளுபடி பண்ணல. அதனால உடனே நம்ம உதயநிதி குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்படலை. ஓகே, அந்த வழக்குகள் நடந்து விசாரணை மேற்கொண்டு அது எப்போ தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம நாட்டினுடைய நீதித்துறை இதெல்லாம் ப்ரியாரிட்டி பேசிஸ்ல எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்து, என்னுடைய கருத்தும் கூட தான். நீதித்துறையை நம்ம கண்டனம் பண்ணல, அது தரக்குறைவாக நம்ம விமர்சிக்கவும் கூடாதுங்கிற நான் ஒத்துக்கிறேன். ஆனா அட் த சேம் டைம் காலதாமதம் இல்லாமல் நீதி வழங்கப்பட வேண்டும். காலதாமதம் ஆகிவிட்டால் நீதிக்கு அர்த்தம் இல்லைன்னு ஆயிடும். காலம் தாமதித்து வழங்கப்பட்ட நீதியும் சில நேரத்துல பிரயோஜனம் இல்லாம தான் போறது. ஆமா சார், இப்ப இந்த கேஸ் இதனால உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஏதாவது பின்னடைவு ஏதாவது இருக்கா? இல்ல, இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பின்னடைவும் கிடையாது, முன்னடைவும் கிடையாது. அதாவது இந்த விஷயத்துல அவருக்கு மேல தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகள் அப்படியே தான் இருக்கு. அது விசாரணைக்கு அதுக்கு மேல வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் வச்சு குறுக்கு விசாரணைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் தண்டனை வழங்கப்படும். எப்படி ராகுல் காந்தி மேல இன்னைக்கு வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு சார், 3 வருஷமா அவருக்கு மேல இருந்த அந்த அவதூறு வழக்கு மேல எந்த விதமான தீர்ப்பும் கொண்டு வரப்படவில்லையோ அதே மாதிரி இதுவும் காலதாமதம் செய்யப்படும். எப்படி அப்பாவு மேல அந்த ராதாபுரத்துல 25 ஓட்டுல அவர் தோத்து போனாரு, அப்புறமா அவர் தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட்டாரு, அப்புறம் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாரு,
அதுக்கப்புறம் கடைசியில காலதாமதமாக்கி கடைசியில தான் அவருக்கு வந்து தீர்ப்பு வந்தது. அதுக்குள்ள ஒரு 5 வருஷம், அடுத்த தேர்தல் வந்து 5 வருஷத்துல ஜெயிச்சும் போயிட்டாரு. 5 வருஷம் அவர் பதவி காலமும் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இதுலயும் ஆஹ் உதயநிதி பேர்ல இம்மீடியட்லி தண்டனை, அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க தண்டனை வழங்குறேன்னா குயிக்கா தண்டனை வழங்கணும். அப்போதான் இது வந்து ஒரு முன்மாதிரியாக அமையும் நம்ம நாட்டுல. இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான். நீதித்துறையினுடைய மெத்தனத்தினால, நீதித்துறையில நடைபெறுகிற கால தாமதத்தினால மற்றவர்களுக்கு குளிர்விட்டு போயிடும். அவன் இஷ்டத்துக்கு எதாவது பேசிட்டு இருப்பான். என்ன கோர்ட்டுக்கு தானே போறீங்க, போங்க, 15-20 வருஷத்துக்கு அப்புறமா என் மேல ஒரு ஆக்ஷன் வரும், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம், வேற ஒண்ணும் இல்லை. கரெக்ட் தான் சார், உண்மைதான் சார். அடுத்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். அதுல வந்து டிஜிபி பத்திய சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்களே சார். அவங்க பாருங்க, திருப்பியும் அதே கிட்டத்தட்ட சிமிலர் கேஸ் தான் நீங்க கேக்குறீங்க. அந்த கேஸ்ல உதயநிதியை வந்து குற்றமற்றவர்னு சொல்லல. அதே மாதிரி எந்த விஷயத்திலையும் நீதித்துறை என்ன சொல்லிச்சுங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அதுக்குள்ள எல்லாம் அவங்க மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமன்றம் ஞானசேகரன் குற்றமற்றவர்னு சொல்லவே கிடையாது. அவர் மேல இருக்கிற மேட்டர் இருக்கு. அவங்க ஒரே ஒரு மேட்டர் தான் வந்து சூப்பர் சீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னது அது? அதாவது சென்னை கமிஷனர் அருண் மேல நடவடிக்கை எடுங்க நீதிமன்றம் சொல்லிச்சு, உயர் நீதிமன்றம். அந்த ஒரு தீர்ப்பை மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறாங்களே தவிர, போலீஸ் காவல்துறை மேல நடவடிக்கை எடுங்க, அதுக்கப்புறம் அந்த யாரு எஃப்ஐஆர் லீக் பண்ணினாங்க அதை கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் தொடர்ச்சியா நடக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் தான். ஆனா இம்மீடியட்லி நீங்க அருண் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க அவசியம் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க. இந்த தீர்ப்புனால விசேஷ புலனாய்வு அமைப்பு இருக்கு இல்லையா, எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவங்களுடைய வேலைக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு, ஞானசேகரன் மேல அந்த விசாரணை இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு 500 பேருக்கு மேல அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியாச்சு, விசாரணை, அதாவது அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தியாச்சு. அது எவ்வளவு பேருக்கு வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு இன்னும் பாக்கி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்னும் எவ்வளவு பேர் அந்த வலைக்குள்ள வரப்போறாங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொரு 500 பேர் கூட வரலாம், நமக்கு தெரியாது. அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த மீன் டைம் போலீஸ்ல, தமிழ்நாடு போலீஸ்ல அந்த பிஎம்எஸ் சாரி ஐபிசி போர்ட்டல்ல இருந்து பிஎம்எஸ், சிஆர்பிசி போர்ட்டல்ல இருந்து பிஎம்எஸ் போர்ட்டல்ல வர்ற அந்த இதுக்கு கிரைம் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரைம் அண்ட் கிரிமினல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அந்த போர்ட்டலுக்குள்ள வரும்போது எவ்வளவு காலதாமதம் ஆச்சு, அதுக்குதான் அவங்க கேட்டிருக்காங்க. எவ்வளவு காலதாமதம் ஆகும், எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இதை வந்து அந்த போர்ட்டல் சம்பந்தப்பட்டவங்க தான் கொடுக்க முடியும். அந்த போர்ட்டலுடைய பேர் கூட நம்ம லாஸ்ட் இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அத்தாரிட்டியில தான் இருக்குது. அதுல அது வந்தது பிறகு அல்லது அதுக்கு இடைப்பட்ட காலத்துல யார் அதை வந்து பதிவிறக்கம் பண்ணிருக்கிறாங்க, யார் அதை இது பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது, அந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்கும், விசாரணை 2 பக்கமும் நடக்கும். அதே மாதிரி இப்போ அந்த புதிய தலைமுறையில நெல்சன் அப்படிங்கிறவருடைய போன் எல்லாம் பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க. அதாவது 3 பேருடைய 3 பத்திரிகையாளர்களுடைய போன் பறிமுதல் பண்ணிக்கிற மாதிரி நான் படிச்சேன். இப்போ அவங்க போன்ல எப்படி எங்க இருந்து வந்தது, அது யார் ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறாங்க, அதை ஆராய்ந்து அது மூலம் எங்கேருந்து வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. பட் ஒரு விஷயம், நியூஸ்மென் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பிரஸ், உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள்லாம் எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி தான். அதாவது உண்மையோ பொய்யோ அது எப்படி இருக்கோ அதை நீங்க அப்படி உலகத்துக்கு எடுத்து போறீங்க. இப்போ நீங்க ஒரு நியூஸ் போட்டுட்டீங்கன்னு சொன்னா, ஆஹா இந்த மாதிரி ஒரு நியூஸ் போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நம்ம அட்டாக் பண்றது தப்பு. அந்த நியூஸுக்கு ஆதாரம் என்னங்கிறது தெரியாம ஊடகவியலாளர்கள் மேல கைய வைக்க கூடாது, பிரஸ் மேல கை வைக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கூட. ஆனா இந்த விஷயத்துல இவங்க வந்து நம்ம ஒப்பீனியன் கூட ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்கு. சோ ஞானசேகரன் மேல இருக்கிற வழக்கு தொடரும். ஞானசேகரன் வீட்டுல கண்டுபிடிச்ச ஆடியோக்கள், வீடியோக்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜனவரி 5ஆம் தேதி ஒரு
டிஜிபியுடைய சுற்றறிக்கை வந்துச்சு. அதாவது ஒரு அறிவிப்பு, பொது அறிவிப்பு வந்தது. அது என்ன அறிவிப்பு தெரியுமா? இது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டரா இருக்கு. இந்த மேட்டர்ல நீங்க ஆளுக்கு இந்த இப்படி ஆச்சு, அது அப்படி ஆச்சு, இப்ப பறிமுதல் செய்யப்பட்டது, 3 வீட்டுல 3 மாடி கட்டிடத்துல 3 மனைவிகள் இருந்தார்கள், அந்த நிலம் கோவில் சொத்தை பொறுத்து, இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா? திருப்பூரை சேர்ந்தவர் யாரோ பிடிபட்டிருக்கார், அந்த சார் யாரு, அந்த சார் அவருக்கு போன் பண்ணாரு, அது ஏரோப்ளைன் மோட்ல இருந்துச்சு, இதெல்லாம் நீங்க பேசாதீங்க, இந்த மாதிரி பேசுறதுனால இது தடம் புரள போது வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனால இந்த மேட்டர்ல நீங்க அதிகமா தோண்டி தோண்டி ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவருடைய எச்சரிக்கை. இது பொதுமக்களுக்கான ஊடகங்களுக்கான எச்சரிக்கை. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆல்ரெடி அவங்க சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் சமாச்சாரத்துல இந்த புலன் விசாரணை என்பது சரியான தடத்தில் சென்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது நம் பொதுமக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? பல விஷயங்கள்ல நம்மளுக்கு தெரியாம தான் இருக்கும். ரெண்டு கிளாரிங் எக்ஸாம்பிள், 3 எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. கிளாரிங் எக்ஸாம்பிள், ஆர்ஜி கர் மருத்துவமனையில நடந்த அந்த கொல்கட்டாவில் நடந்த பாலியல் குற்றச்சாட்டு சமாச்சாரத்துல கொலை, அது கொடூரமான முறையில் கொலை. அந்த கொலையில எப்படி அது போச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதுக்குள்ள அவங்க ஓகே, பிஎன்எஸ் சட்டத்துல புதிய நியாய சட்டத்துல உங்களுக்கு கால வரையறை இருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு. அதனால அங்க கிட்டத்தட்ட 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வழங்கிட்டாங்க, ஆயுள் தண்டனை அப்படின்னு. ஆனா உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அங்கேயும் எவ்வளவு சார் இருக்காங்க நம்மளுக்கு தெரிய வேண்டாம் ஐயா. நீங்க ஒரு சார் பத்தி தான் பேசுறீங்க, மற்ற சார்கள்லாம் என்னையா ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா? பொதுமக்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லாம, சந்தேகத்திற்கும் இடம் இல்லாம உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் சாமி. அதைத்தாமே நான் கேட்கிறோம். அதை விட்டுவிட்டு நீங்க எங்களுடைய வாயை மூடினா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் போலீஸு கேட்கிறேன். ஒரு விஷயம். 2வது, அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் தற்கொலை சமாச்சாரம். அது தற்கொலை அல்ல, கொலை அப்படிங்கிறத சில ஊடகங்கள் ஓப்பனாகவே, இங்கிலீஷ் ஊடகங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அவங்க கட்டமைத்த அந்த இதற்கு பாத்தீங்களா, ரொம்பவே லாஜிக்கலா நம்ப தகுந்ததா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. கள்ளக்குறிச்சியில 2 சமாச்சாரம் நடந்தது. ஒண்ணு அந்த ஸ்கூல் சமாச்சாரம். ஸ்ரீநிதிங்கிற அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. 12ஆம் கிளாஸ் பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது சரியான முறையில போயிட்டு இருக்கா? அனிதா மரணம் சரியான முறையில போயிட்டு இருக்கா? கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாவுகள் விசாரணை சரியான முறையில போயிட்டு இருக்கா? யார காப்பாற்றுறதுக்கு இந்த புலனாய்வு துறை, காவல்துறை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு டவுட் வருமா வராதா நீங்க சொல்லுங்க. இதைத்தான் நாங்க கேட்கிறோம், உங்க மூலமா கேட்கிறோம். இத காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் இதற்கு பதில் சொல்லட்டும். ஓகே, சோ இதுல ரொம்ப கிளியர். நீங்க அப்பாவு பேசினதெல்லாம் நீங்க கேளுங்க, மு.க. ஸ்டாலின் பேசினதெல்லாம் கேளுங்க. மு.க. ஸ்டாலின் சட்டசபையிலேயே சொல்றாரு சார், அவர் திமுக காரர் கிடையாது, திமுக அனுதாபி தான். அனுதாபின்னா என்னையா? அனுதாபின்னா அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குதா? இது ஆளுநர் மாளிகையில பெட்ரோல் பம்ப் போடலாமா? அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ராத்திரி 7:30 மணிக்கு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போலாமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? அதே மாதிரி என்ன, நீங்க ஒரு அது என்ன அனுதாபி அப்படின்னு சொன்னா அவருக்கு போதைப் பொருள் கடத்தல் பண்றதுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது. நம்ம தம்பி அப்படிங்கிறாரு அவர், நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவங்க இதை விட தரக்குறைவா நடந்துக்கவே முடியாது. அப்பாவும் ரொம்ப இட்ஸ் அன் அப்பாலஜி ஃபார் சபாநாயகர் போஸ்ட், அன்பார்ச்சுனேட்லி. ஸோ நேத்திக்கு பாருங்க நடந்தது. ஞானசேகரனை கூட்டிட்டு போறாங்க. ஒரு அரஸ்டட் பர்சன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான குற்றத்துக்கு ஆளான, குற்றத்தை செய்தவராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர். ஓகே, நிரபராதின்னு நான் சொல்லல, குற்றம் சாட்டப்பட்டவருங்கிறதே நான் மெயின்டைன் பண்றேன். ஓகே, குற்றம் புரிந்தவர் நான் சொல்லல, குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு நான் பண்றேன். சாட்டப்பட்டவர். அவர் கையில மொபைல் இருக்கு, பேசிட்டு போறாரு மொபைல். எப்படி சார் அவர் கையில மொபைல் வரும்? யார் கூட சார் பேசினாரு? யார் சார் இதை அலோவ் பண்ணாரு? கேட்கணுமா வேண்டாமா சார்? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு வழியையும் ஒரு ஆளை தப்பிக்கிறதுக்கு நீங்க
அனுமதிக்கிறீங்க? அதாவது நீங்க வந்து உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே குற்றம் செய்ய தூண்டியவர்களை தப்பிக்க வைக்கும் முயற்சியாகவே இருக்கிறது என்றால் பொதுமக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? இதைத்தான் நாங்க ஊடகம் மூலமா கேட்டுட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல சார், அந்த கள்ளச்சாராயம் சமாச்சாரத்திலே சொல்றேனே, ஒரு சாதாரணமா ஒரு அழுக்கு லுங்கியும் ஒரு முண்டாவதியும் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க. அவர் என்ன இவ்வளவு வருஷமா அவருடைய ஸ்டைல் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா காலையில எழுந்து வீடு வீடா சைக்கிள்ல போயிட்டு பால் பாக்கெட் போடுற மாதிரி இவர் வந்து கள்ளச்சாராய பாக்கெட் போட்டுட்டு இருக்கிறாரு. இது அங்க இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே காரங்களுக்கு, காங்கிரஸ்காரங்களுக்கு, அதாவது அரசியல் தலைவர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, போலீஸ்காரர்களுக்கு தெரியாம அவங்க பண்ணிருக்க முடியாது. இவ்வளவு பெரிய பிசினஸ் அவர் பண்றாரு, ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல அவர் கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் பார்த்தா அப்படி தெரியாது. அவர் யாருக்காக அந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த இது கரெக்டா சரியான தரத்துல விசாரணை போயிட்டு இருக்கா அப்படின்னா என்ன கேட்டா எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. எக்கச்சக்கமான கேள்விகள் வருகின்றன. இதற்கு எல்லாமே விடை அளிக்க வேண்டும். இதற்கு விடை அளிப்பதற்கான தார்மீக கடமை, பொறுப்பு முதல்வருக்கு மட்டுமே உண்டு. கரெக்டு தான் சார். சார், இந்த நிலைமையில இப்ப இந்த விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டிஎஸ்பி அவர் விலகி இருக்கிறதா சொல்றாங்களே சார், அதுக்கு என்ன சார் காரணம்? ஏதாவது அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இப்போதான் நான் உங்கள்ட்ட சொன்னேன். நீங்க திருப்பி அதே நீங்க என்னுடைய வாதத்துக்கு நீங்க வலு சேர்த்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு. அதான் இந்த ராகவேந்திர ரவி அப்படிங்கிற வந்து ஒரு டிஎஸ்பி, அவர் வந்து கிரைம் பிரான்ச்ல பயங்கரமான சூரர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு இதுல வந்து கிரைம் பிரான்ச் இது சைபர் கிரைம் எதுக்கு வந்தது அப்படிங்கறத நம்ம கேட்க கூடாது. ஏன்னா இவங்க எல்லா ஆங்கிள்லயும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சைபர் கிரைம்னா அவருடைய அந்த இதெல்லாம், அந்த ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் சைபர்ல தானே வரும். மொபைல் போன், இன்டர்நெட், வாட்ஸ்அப். ஆமா, அதெல்லாம் அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதுல இருந்து பல்வேறு விஷயங்கள் வருகின்றன அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்காக தான் அவர் வந்து எம்ப்ளாய் பண்ணிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு பேர் இருக்கு. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவர் ஏன் திடீர்னு ரிசைன் பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி வருது. திடீர்னு ரிசைன் பண்ணாரு அப்படின்னா அது அவருக்கு வந்து ஒரு மாதிரியான அழுத்தம். போற போக்குல அவர் வந்து இந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகளும், அதாவது விசேஷ புலனாய்வு படை அதிகாரிகள் நம்மளை ஒழுங்கா வேலை செய்ய விடலை, அப்படியெல்லாம் இருக்கவே எனக்கு சான்ஸ் இல்லை சார். இதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு அது மாதிரி அது உண்மை இருக்கிற மாதிரி தோணலை. அவருடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது யாருக்காவது நேர்காணல்ல அவர் எதாவது சொல்றாராங்கிறது தெரியல. ஆனா இப்போதைக்கு நியூஸ் பேப்பர்ல மட்டும்தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுவும் 3வது, அதாவது தந்தி, சன் டிவி, அந்த மாதிரி பிரீமியம் டிவி தொலைக்காட்சி ஊடகங்கள்ல தான் அது வந்து 3வது நிருபர்கள் சொல்ற மாதிரிதான் வந்திருக்கே தவிர அதுல வேற ஒண்ணும் வரல. அதனால இது வந்து நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 2வது, அவருடைய 3 மாசம் முன்னாலேயே அவர் வந்து தனக்கு விடுப்பு வேணும்னு கேட்ட மாதிரியும், அதை வந்து திடீர்னு இப்போ சாங்ஷன் பண்ணின மாதிரியும் ஒரு நியூஸ் கூட வருது. இதுல கூட எவ்வளவு உண்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்படியே 3 மாசம் முன்னாலேயே அவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும், அதாவது நம்ம நான் என்னுடைய இந்த காவல்துறையிலிருந்து விலகுகிறேன் அந்த ராஜினாமா பத்திரம் இருக்கு இல்லையா, அதை 3 மாசம் முன்னாலே கொடுத்திருந்தாலும் கூட நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஆளு சென்சிட்டிவ் போஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு சொன்னா அவரை அந்த போஸ்ட்லயே தொடரத்தான் செய்வோம். ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய ரோல் வந்து ரொம்ப இன்றியமையாத ரோல் அப்படின்னு வரும்போது அவரை இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு அடுத்தவங்களை போட்டா அவங்க திருப்பியும் ஏலேருந்து ஆரம்பிச்சு ABCDன்னு போகணும். ஒரு ஸ்டெப்பா அவர் மேல போகணும், விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இன்வெஸ்டிகேஷன் டிலே ஆவதற்கான, காலதாமதம் ஆவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ளன. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணுவோம், அவரை, அதாவது எந்த ஒரு ரைட் திங்கிங் மேனேஜ்மெண்ட் பர்சன், அவரை வந்து தொடருங்க, நீங்க கொஞ்ச நாள் கூட இருங்க, இந்த கேஸ் மட்டும் நீங்க கிராக் பண்ணிடுங்கப்பா, அப்புறம் நாங்க உங்களை விட்டுடுறோம், அதாவது நாங்க உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கூட அவங்க அதான் சொல்லணும். ஆனா ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தெரியல. ப்ராபபிளி நாளைக்கோ நாளைக்கோ இது ஒன்று மொத்த விவரங்களும் வரும்.
இப்ப எனக்கு என்ன டவுட் வருது, இவருக்கு சில நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ண இந்த சந்தேக முள் இருக்கு இல்லையா, அந்த சந்தேக முள் உங்களை நோக்கி திரும்புது. நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆளா இருக்கிறீங்க. நீங்க இந்த சந்தேக முள் உங்க முன்னால் திரும்புது. நீங்க ரொம்ப மிகப்பெரிய ஆளா இருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பழி தீர்க்க முடியும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரா? அதனால விளைகிறேன் அப்படிங்கிறாரா? இவர் வேற யாராவது பண்ணிக்கிட்டுமே அந்த வேலைய அப்படின்னுட்டு. இதைத்தான் அருண் அன்னைக்கு சொன்னாரா சார்? ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னுட்டு. வேற யாருலமோ இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அதனால உண்மை வெளிவரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசு ரொம்ப ரொம்ப உறுதியோட இருக்கு. உண்மை வெளிவரக்கூடாதுங்கிறதுனால தான் பாருங்க, திடீர்னு யாருக்கும் வலிப்பெல்லாம் வந்துடும். சின்ன பசங்களுக்கு தான் கூட வலிப்பு வந்துடும். வலிப்பு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதாவது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு வலிப்பு வருது, திடீர்னு கை உடைஞ்சு போயிடுது, அவரை போயிட்டு கையில இடிச்சு கை உடைச்சுக்கிறாரு, இல்லைன்னா வேணும்னே வழிக்கு விழுந்து கால் உடைச்சுக்கிறாரு, கஞ்சா பாக்கெட் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. இது மாதிரியான பல்வேறு சமாச்சாரங்கள் நடக்கும்போது, சார் சுதேசி கிருஷ்ணன் சார், உங்ககிட்ட கேட்கிறேன், நான் எப்படி சார் அதை நம்ப முடியும்? நம்புற மாதிரியான கதைகள் நீங்க கட்டுறீங்களா முதல்ல? அதுதான் சொல்றேன். இந்த அரசு யாரையோ காப்பாற்றுவதற்கான வேலையில் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய தகவல்கள் நம்மளோட பரிமாறினீங்க. பி குருஸ் நேயர்கள் சார்பாக உங்கள் வருகைக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.